கர்த்தர் சொல்லுகிறார், ஃபர்ஸ்ட் தேசத்தில் இருக்க எல்லாத்தையுமே நான் அழிப்பேன். ரெண்டாவது மனுஷன், ஜீவராசி, அனிமல்ஸ், அப்புறம் கடல்ல இருக்க ஃபிஷ்ஷஸ், இது எல்லாத்தையுமே நான் அழிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து அங்க இருக்க மக்களுக்கு சொல்றாரு. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒயிட் ஹார்ஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலியமாக உங்களெல்லாம் நான் சந்திக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்தி ஆரம்பிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, ருஷதர் ரெபே தரிசதர் ரெபே நுரிஷதர் ரெபே லரி தரி பஸ்ஸதல்லே பாபா நுரி தேரே லா தே சேபே லோரி பாதா ராபா லோரி பாபா பாபா பா दोरे धारा सने रे भेले रे शेदे ले रे धे रे बा दोने खेले देरे सबा लोरिका बाबा ஆவியானவர் சொல்றார், இஷதர் ராபா லோரிக்கா ஆயத்தமாகுங்க என்று கர்த்தர் சொல்றார். இஷதர் ராபா லோரிக்கா பாபா. இன்னைக்கு உண்டான தலைப்பு காட்ஸ் கமாண்ட், கர்த்தரோட கட்டளை. அதுக்குண்டான வசனம் ஜெஃபேனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 2-3 வசனம். தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷரையும் மிருக ஜனங்களையும் வாரிக்கொள்வேன். நான் ஆகாய பறவைகளையும் சமுத்திரத்து பட்சங்களையும் இடருக்கென்று ஏதுவான அவைகளும் துன்மார்கரோடே கூட வாரிக்கொண்டு தேசத்தில் உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆக்சுவலி இது வந்து ஜெஃபேனியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 2-3 வசனம். இது யாருக்கு சொல்லப்படுறதுன்னா, யூதா தேசத்தில் இருக்க மக்களுக்கு வந்து ஜெஃபேனியான்னு ஒரு தீர்க்கதரிசி வந்து அங்கே இருக்க மக்களுக்கு வந்து ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். என்ன உரைக்கிறார் அப்படின்னா, நான் வந்து தேசத்தில் இருக்க எல்லாத்தையும் அழிச்சு போடுவேன். நான் தமிழில் வேறு டிரான்ஸ்லேஷன் என்ன படித்தேன் அப்படின்னா, தேசத்தில் இருக்க எல்லாத்தையுமே நான் அழிச்சு போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஃபஸ்ட்டு தேசத்தில் இருக்க எல்லாத்தையுமே நான் அழிப்பேன். ரெண்டாவது மனுஷன், ஜீவராசி, அனிமல்ஸ், அப்புறம் கடல்ல இருக்க ஃபிஷ்ஷஸ், இது எல்லாத்தையுமே நான் அழிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து அங்க இருக்க மக்களுக்கு சொல்றாரு. இங்கிலீஷ்ல எப்படி இன்னொரு லைன் எப்படி இருக்குன்னா, அங்க இருக்க ஐடல்ஸ் and the idols that cause wicked to stumble. நான் வந்து பூமியில இருக்க எல்லாத்தையும் அழிச்சு போடுவேன். மக்கள், அங்க இருக்க ஜீவராசிகள், அனிமல்ஸ், அப்புறம் கடல்ல இருக்க மீன்கள், அதுக்கும் மேல எந்தெந்த ஐடல்ஸ்னா வந்து விக்கிர ஆராதனை, எந்தெந்த விக்கிரம்லாம் வந்து இந்த தேசத்தை வந்து பாவத்துக்கு கொண்டு போனுச்சோ எல்லாத்தையுமே நான் அழிச்சு போடுவேன்னு சொல்லிட்டு கர்த்தரோட நியாய தீர்ப்பு, கர்த்தரோட ஒரு கொடூரமான தீர்க்க தரிசனம் வந்து அங்க ஜெஃபேனியா வந்து அங்க இருக்க மக்களுக்கு சொல்றாரு. அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா வந்து அங்க யூதா மக்கள் வந்து பயங்கர பாவத்துல இருக்காங்க. எந்த மக்கள் வந்து கர்த்தரோட மக்கள்னு சொல்றாங்களோ அதே மக்கள் கர்த்தரோட கட்டளையெல்லாம் விட்டுட்டு ஒரு துர்மார்க்கமான ஒரு லைஃபை வாழ்றாங்க. அப்பதான் ஜெஃபேனியான்னு ஒருத்தர் வராரு. ஆக்சுவலி ஜெஃபேனியா வந்து ரொம்ப ராயல் ப்ரீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, அவர் தாத்தா வந்து எசேக்கியல், அவரோட எசேக்கியல் ராஜாவோட கொள்ளு பேரன் தான் ஜெஃபேனியா. அந்த டைம்ல வந்து அவர் பேலஸ்லேயே அவர் இருந்திருப்பார். ரொம்ப ராயல் பிளட், அவர் ராஜ பரம்பரையை சேர்ந்தவர். அதே டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, ஜொசாயான்னு ஒரு ராஜா இருக்கார். அவர் வந்து 8 வயசுல வந்து பதவி ஏற்கிறாரு. நிறைய இஸ்ரேல யூதா தேசத்துல வந்து நிறைய ராஜாக்கள் வந்தாங்க. ஆனா ஒரு சில ராஜாக்கள் மட்டும்தான் கர்த்தர் சித்தப்படி இருந்தாங்க. அதே மாதிரி ஒருத்தர் தான் ஜொசாயான்னு ஒரு ராஜா இருக்காரு. அவர் 8 வயசுல வந்து பதவியில் அவர் ஏறுறாரு. பதவி அவருக்கு கொடுக்குறாங்க, ராஜாவா ஆகிறார். ரொம்ப யங்கஸ்ட் கிங்கா இருக்காரு. அவர் வந்து கர்த்தருக்கு ரொம்ப பிரியமா இருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து இந்த ராஜாவும் ஜெஃபேனியா தீர்க்கதரிசி, இவங்க 2 பேரும் வந்து கசின்ஸ். இவர் 8 வயசா இருக்கும், அவர் 13 வயசு. இவங்க 2 பேருமே வந்து பேலஸ்ல வளர்றாங்க. இவங்க 2 பேருமே கர்த்தர்கிட்ட ரொம்ப நெருங்கி நடக்கிறாங்க. இவர் என்னதான் 8 வயசா இருந்தாலும் அவர் வந்து கர்த்தரோட பிரியமான மகனா இருக்காரு. ரொம்ப ஜெபிக்கிற மனிதனா இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் வந்து அந்த ராஜாவை பத்தி நீங்க வந்து எதுல பார்க்கலாம்னா, 2 Chronicles 34-35 அதிகாரம், அதே மாதிரி 2 Kings 2 ராஜாக்கள் 22-23 வசனங்கள்ல வந்து 23 இந்த அதிகாரத்துல வந்து இந்த ராஜாவை பத்தி ரொம்ப தெளிவா கொடுத்திருப்பாங்க. 8 வயசுல ஒரு பதவியே இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 வருஷம் கழிச்சு 16 வயசுல வந்து மொத்தமா அவர் வந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாரு. நான் வந்து உங்களுக்காக நான் வாழணும், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அவர் கர்த்தர்ட்ட என்ன ப்ரே பண்ணுவார், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த மக்களை நான் வழி நடத்தணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜொசாயா ராஜா வந்து அங்க இருக்க கர்த்தர்ட்ட வந்து
அவர் வந்து ஒப்பு கொடுக்குறாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சாலமன் ராஜா கட்டின ஆலயத்தை அவர் பார்க்குறாரு. அது வந்து கர்த்தரால் நியாயத்தீர்க்கப்பட்டு ரொம்ப ஒரு ஒரு டிஸ்ட்ராயபிள் அந்த ஸ்டேட்டில் இருக்கிறத அவர் பார்க்குறாரு. உடனே அவருக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஒரு நல்ல பேலஸில் இருக்கோம், ஆல்ரெடி கர்த்தரோட ஆலயம் இங்கே இருக்குது, ஆனால் வந்து ஒரு புதுப்பிக்காமல் ஒரு டஞ்சன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம இந்த ஆலயத்தை வந்து புதுப்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான ஏற்பாடு அவர் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட அவரோட 20வது வயசில் இந்த ராஜா வந்து இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணுறாரு. அப்போ அந்த டெம்பிள் அவங்க க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணும்போது அவங்க புக் ஆஃப் த லா அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன புஸ்தகம் அப்படின்னா, கர்த்தரால் மோசேக்கு கொடுக்கப்பட்ட புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை அவர் படிக்கிறாங்க. ஸோ இது ஆலயத்தை க்ளீன் பண்ணுறதுனால பிரிஸ்டர்ஸ் நிறைய ப்ராஃபட்ஸ் எல்லாம் அந்த இடத்துல அந்த கர்த்தரோட ஆலயத்தில் இருக்காங்க. எல்லா திங்ஸையும் எடுக்கிறாங்க, என்னென்ன இருக்குது இந்த இடத்த க்ளீன் பண்ணி கர்த்தரோட ஆலயமாக மாற்றணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் அதை பண்ணுறாங்க. அப்போ இந்த புஸ்தகத்தை எடுக்கிறாங்க. இந்த புஸ்தகம் வந்து ராஜா கிட்ட போகுது. அப்போ அந்த ராஜா வந்து அந்த புஸ்தகத்தை படிக்கிறாரு. என்ன படிக்கிறார் அப்படின்னா, அந்த புக்கை படித்து அவர் ரொம்ப வந்து அதிர்ச்சி ஆயிருப்பார். ஏன் அப்படி அதிர்ச்சி ஆயிருப்பார்னா, அந்த புஸ்தகத்தில் நிறைய கட்டளைகள் இருக்கும். அந்த கட்டளையை வந்து ஒன்று கூட இந்த யூதா மக்கள் வந்து ஃபாலோ பண்ணாமல் ஒரு துர்மார்க்கமான லைஃப்பில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் வந்து பயந்துருப்பார். ஏன் அப்படின்னா, அந்த டைமில் வந்து 2 கர்த்தரை எல்லாம் அங்கே இருக்க யூதா மக்கள்லாம் கர்த்தரை மறந்துட்டு 2 தெய்வத்தை வந்து வணங்கியிருப்பாங்க. ஒன்று வந்து பாகால், இன்னொன்று வந்து மொலோக் அப்படின்னு ஒரு தெய்வத்துக்கு வந்து வணங்கியிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த தெய்வத்துக்கு எப்படி அவங்க வந்து திருப்திப்படுத்துவாங்க அப்படின்னா, நரபலி. அந்த நரபலியை கொடுத்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி அங்கே நிறைய மக்களை வந்து நிறைய சிறு பிள்ளைகளை வந்து அந்த கடவுளுக்கு அந்த கடவுளோட வே ஆஃப் வர்ஷிப்பே பார்த்தீங்கன்னா நரபலி தான். ஸோ நிறைய யூதா மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நரபலி கொடுத்து அந்த தெய்வத்தை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்து வந்து ராஜா ரொம்ப அதிர்ச்சியாகிறார். என்னடா மக்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அதிர்ச்சியாகி பயந்துருவார். இன்ஃபேக்ட் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் வந்து ரீசெண்ட் டைம் ஒரு 50-60 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மெகிடோன் ஒரு இடத்த, சமாரியா பக்கத்தில் ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்த வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஆர்கியாலஜிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த இடத்த வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இந்த ஆராய்ச்சியாளர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பூமியை தோண்டி அடியில் ஏதாவது வந்து பழையங்காலத்து பொருட்கள் இருக்கா, பழைய காலத்து ஏதாவது போன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக பண்ணுவாங்க. அப்படி கண்டுபிடிச்சது தான் நமக்கு இந்த டைனோசர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க வந்து தோண்ட நிறைய ஜார்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஜார்ஸ் எடுத்து இந்த ஜாரில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உடச்சி பார்க்குறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க. என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, நிறைய எலும்பு கூடுகள் இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. இது வந்து அந்த எலும்பு கூடுகள்லாம் பார்த்து இது வந்து சிறு பிள்ளைகளோட எலும்பு கூடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைய ஜார்ஸை பூமியிலேருந்து எடுக்கிறாங்க. எல்லா ஜார்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களோட எலும்பு கூடு, அதே மாதிரி ஸ்கல், அப்புறம் வந்து போன்ஸ், நிறைய போன்ஸ் இருக்கிறத பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட இவ்வளோ பிள்ளைங்களே நரபலி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை வந்து ரிசர்ச் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த ரிசர்ச் சென்டரில் வந்து இதெல்லாம் கணிக்கிறாங்க. இது வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு கணிக்கும் போது அப்போ அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, 680 BC இந்த டைமில் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து அப்போ இருந்த மக்கள் வந்து இந்த மாதிரி மொலோக்குன்னு ஒரு தெய்வத்துக்கு வந்து நரபலி கொடுத்துருக்காங்க. அந்த பலி கொடுத்த அந்த பிள்ளைகளோட எலும்பு கூடுதா இதுன்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான விக்கிர ஆராதனையில் அந்த ஜனங்க இருக்கிறாங்க. அப்போ இப்போ வந்து ராஜா பார்க்குறாரு, ஓகே இந்த மாதிரி இருக்கிறாங்களே, இந்த மாதிரி ஜனங்க வந்து இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த ஆலயத்தில் வந்து 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து ஹில்காயா பிரிஸ்ட், அவர் வந்து ஒரு பிரிஸ்ட், இன்னொருத்தர் வந்து ஹுல்தா ஒரு ப்ராஃபட்டஸ், அவங்க வந்து ஒரு தீர்க்கதரிசி. இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு அவர் வந்து சஜஷன் கேட்குறாரு. இந்த மாதிரி புக் ஆஃப் லாவில் வந்து கர்த்தர் இவ்வளோ கட்டளையை கொடுத்துருக்காரு, ஆனால் நம்ம இருக்க மக்கள் வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து சம்பந்தமே இல்லாமல் வேற ஒரு லைஃப் வாழ்கிறாங்க, இந்த மாதிரி வாழ்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து சஜஷன் கேட்குறார். அப்போ வந்து ஹுல்தா அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கர்த்தரோட கட்டளையை ஃபாலோ பண்ணாட்டி கர்த்தரோட கோபாக்கிரி இந்த நாட்டு மேலே வரும், இந்த தேசத்து மேலே வரும், கர்த்தர் அழிச்சு போடுவாருன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இல்லை, இது கர்த்தரோட கோபாக்கிரிக்கு கண்டிப்பாக ஆளாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராஜாட்ட சொல்லும்போது அப்போ ராஜா வந்து அனலைஸ் பண்ணுறாரு. நம்ம மட்டும் கர்த்தரை வழிபட்டா பத்தாது, இந்த என்டையர் நேஷனுக்கே நம்ம தான் ராஜா. இந்த மக்கள்லாம் வந்து வேற வேற தெய்வத்தை கும்பிட்டு அவங்க துர்மார்க்கமான லைஃப்க்கு போயிட்டாங்க. நம்ம திரும்பியும் கர்த்தரோட ஆலயத்தை கட்டி இங்க இருக்க மக்கள் எல்லாம் நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவெடுக்கிறார். அப்ப முடிவெடுக்கும் போது தான் இந்த தீர்க்கதரிசிகளாம் வராங்க. அப்ப ஜெஃபேனியா வெளியில வரார். வெளியில வந்து சினகாக்
சினகாக்ல ப்ரீச் பண்றாரு. என்ன ப்ரீச் பண்றாருன்னா, நீங்க வந்து செய்யறது எல்லாமே வந்து ஒரு துர்மார்க்கமான லைஃப், இது கர்த்தருக்கு பிரியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொல்றாரு. நீங்க வந்து இன்னமும் கர்த்தரோட கட்டளையை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா கர்த்தரோட கோபாக்கினி வரும். எப்படி வரும் அப்படின்னா, அந்த செஃபனியா புஸ்தகம் ரொம்ப சின்ன புஸ்தகம், நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாவே கர்த்தரோட கோபாக்கினியை பத்தி நிறைய போட்டிருக்கும். கர்த்தர் மொத்தமா அழிச்சிருவாரு. இன்ஃபேக்ட் கர்த்தரை வந்து இந்த வானத்தையும் பூமியை படைக்கும் போது அது ஒரு ஆர்டரா வந்திருக்கும். வானத்தையும் பூமியை படைச்சாரு, அங்க இருக்க அனிமல்ஸை படைச்சாரு, அப்புறம் கடல்ல இருக்க ஜீவராசியெல்லாம் படைச்சாரு, அப்புறம் ஆணையும் பெண்ணையும் படைச்சாரு அப்படின்னு ஒரு லைன் வந்திருக்கும். அதே மாதிரி இங்கேயும் வந்து கர்த்தர் வந்து சொல்லியிருப்பார், நான் எல்லாத்தையும் அழிக்க போறேன், அனிமல்ஸ் அழிக்க போகிறேன், அதே மாதிரி இந்த ஜீவராசி, இந்த தண்ணி கடியில் இருக்க ஜீவராசி அழிக்க போகிறேன், அதே மாதிரி எல்லா மக்களையும் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரோட கோபமான ஒரு வார்த்தையை வந்து செஃபனியா வந்து அங்கே இருக்க மக்களுக்கு சொல்கிறாரு. அதே மாதிரி சினகாக்லையும் நிறைய ப்ரீச் பண்ணுறாரு. ஏன்னா வந்து நிறைய அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து பின்மாறி போய் நிறைய பிரிஸ்டே, அங்கே இருக்க ஆலயத்தில் இருக்க பிரிஸ்டே பின்மாறி போய் மற்ற தெய்வங்களுக்கு வந்து வழிபாடு பண்ணி இந்த மாதிரி ஒரு துர்மார்க்கமான லைஃப்பில் இருக்காங்க. அதே டைமில் தான் எரேமியாவுக்கும் செஃபனியாவுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஆரம்பத்திலேருந்தே வந்து சோகமாகவே ஆரம்பித்து சோகமாகவே முடியும். ஆனால் வந்து செஃபனியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் மட்டும் என்னன்னா கொடூரமாக ஆரம்பிக்கும். ஆனால் நிறைய மக்கள் வந்து ரட்சிக்கப்பட்டு திரும்பி அந்த ஆலயத்துக்கு வந்த மாதிரி அவங்க போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த ராஜா வந்து என்ன ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா, நம்ம மக்கள் வந்து கர்த்தரோட நியாயத்திற்கு யாரும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்தை அவர் வந்து நல்லா புதுப்பிச்சு கர்த்தர் கட்டளையை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நாட்டு ராஜா வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி தான் நீங்கள் வாழணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்களுக்கு கட்டளை ஏற்றாரு. ஸோ இவங்க வந்து அதை ஆயத்தப்படுத்துறாங்க, இந்த ப்ராஃபிட்லாம் வந்து ஆயத்தப்படுறாங்க. ஹுல்தாவும் வந்து ஒரு பெண் தீர்க்கதரிசி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெண்கள் மத்தியில் போய் அவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க, இல்லை நமக்கு வந்து கர்த்தருக்கு வந்து ஒரு நியாய தீர்ப்பின் முகம் இருக்குது, நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு திரளான மக்கள், அங்கே ஒரு எழுப்புதல் ஒன்று நடக்குது. திரளான மக்கள் வந்து கர்த்தரை மனசார ஏற்றுக்கிட்டு திரும்பி ஆலயத்துக்கு வராங்க. இது ஆரம்ப காலத்தில் மட்டும் கிடையாது. கர்த்தர் வந்து ஆரம்பத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த நியாய தீர்ப்பின் முகத்தை வந்து ஒவ்வொரு சாப்டர்லையும் அவர் வெளிப்படுத்திருப்பார். நோவா காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்பையும் வந்து ஒரு அழிவு நடந்திருக்கும். சோதோம் கோமர், ஆபிரகாம் கிட்டையும் கர்த்தர் சொல்லியிருப்பார், நான் சோதோம் கோமர் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தீர்க்கதரிசி பழைய ஏற்பாடு காலத்தில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கர்த்தரோட நியாய தீர்ப்பின் முகம் தான் இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் ஜோனா புஸ்தகத்திலையும் பார்த்தீங்கன்னா நினைவா பட்டணத்தை பற்றி கர்த்தர் அழிச்சிருவேன் இருப்பாரு, ஆனால் அழிச்சிருக்க மாட்டார். ஆனால் 100 வருஷம் கழிச்சு நினைவா பட்டணத்தை கர்த்தர் நியாய தீர்ப்பார். ஸோ கர்த்தர் வந்து நிறைய இடத்துல அவரோட நியாய தீர்ப்பின் முகத்தை காமிச்சிருப்பாரு. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு வந்ததுக்கு அப்புறம் அந்த நியாய தீர்ப்பின் முகம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மத்திய எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஜீசஸ் ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த சீக்வன்ஸ்ல என்ன ஆயிருக்குன்னா, கர்த்தர் வந்து ஜீசஸ் வந்து முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டுட்டு வனாந்தரத்துக்கு போயிட்டு திரும்பி வருவார். அவர் திரும்பி வந்தோன்னே அவர் ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறார். என்ன ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறார்? அவரோட ப்ரீச்சிங் என்னன்னா, repent for the kingdom of heaven has come near. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரீச் பண்றாரு. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, தேவகுமாரன் நமக்காக தான் ரத்தத்தையும் சிந்த இந்த பூமிக்கு வந்திருக்காரு. அந்த தேவகுமாரனே அவரோட ப்ரீச்சிங்ல இது என்னன்னா, மனம் திரும்புங்கள். ரிஷதர் ரெபெக்கரபா கர்த்தர் சொல்றார், ரிக்கந்தர் ராபாலோரிக்க. இனி வர நாட்கள்ல ரிக்கந்தர் நிறைய ஊழியக்காரவங்க கிட்ட ரிக்கந்தர் இந்த மாதிரி ரிக்கந்தர் ராபாலோ என நியாய தீர்ப்பின் முகத்தை தான் காட்ட சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்றார். ஆயத்தமாகுங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிஷதர் ரெபெக்கெல ஷதர் ராபாலோரிக்கபா துனிரமந்தர் ராபாலோரிக்கபா ரீதர் ரசதர் ராபாலோரிக்கபா துரிபாலர் ராபா. கர்த்தர் சொல்றார், ரிக்கந்த இது ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காருக்கு போகுது. ரிஷதர் ராபாலோரிக்கபா ரப தரெஸ்ஸ ராபாபா நொரேபாலா ரஷாபாலோரிக்கா பாபா துரிபாலாரிக்கும். இது வரைக்கும் ரிக்கந்த ராபாலோரிக்கா பாபா என் அன்பான தேவன் நீ காட்டினது போதும் என்று கர்த்தர் சொல்றார். ரிஷதர் ராப், நீங்க ஒரு சர்ச் பாஸ்டர் ரீபாதர் ரஷபாலு, நீங்க ஒரு சர்ச் பாஸ்டர் ரிக்கந்த ராபாலோ, நீங்க ஒரு சர்ச் பாஸ்டர் ரிஷதர் நார்த் மெட்ராஸ்ல நீங்க ஒரு சர்ச் வச்சிருக்கீங்கன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த ராபாலோரிக்கபா உன் சபைகள்ல ரிக்கந்த நிறைய மக்கள் துணிகர பாவத்தில் இருக்காங்க என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷதர் ராபக்காலா பாபா துரேபேல ரசபாலோரி ஆவியானவர் சொல்றார். ஷதராம் ரீபதர் ராபாலோரிக்கம்
அந்த மக்கள் பாதாளத்துக்கு போனாங்கன்னா ரிக்கந்த ராபாலர் நான் உன்கிட்ட தான் கணக்கு கேட்பேன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷதா ராபாலோ ரிகா பாபா, அது உன்னோட ஆடுகள். ரிக்கந்த ராபாலோ ரிகா பாபா, நீ தான் மெய்ப்பன். ரிஷத ராபாலோ ரிகா, அந்த ஆத்மாக்கெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா ரிக்கந்த கணக்கு உன்னதான் கேட்கப்படும் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிகாபா ராபா, இனி வர நாட்கள்ல ரிக்கந்த ராபாலோ ரிகா, நீ மன திரும்புதலை பத்தி மட்டும்தான் ப்ரீச்சிங் பண்ணணும் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷத ராபாலோ ரிகா பாபா. ரிக்கா நிறைய ப்ரீச்சர்ஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ரிக்கந்த ராபாலோர் ரிஷத ரெபே லொரிக்கா பாபா, காலம் இனி செல்லாத என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷத ராபா லொரிக்கா, மன திரும்புதலை பத்தி நிறைய பேர் ப்ரீச் பண்ணணும்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிஷத ராபா, நீங்க எந்த ஊழியம் வேணா பார்க்கலாம். ரிக்கந்த ராபா லொரிக்கா பாபா, என்ன மினிஸ்ட்ரி வேணா நீங்க பண்ணலாம். ரிஷத ராபா லொரிக்கா பாபா, நீங்க எவ்வளவு பெரிய சபை வேணா வச்சிருக்கலாம். ரிக்கந்த ராபா லொரி, ஆனா மன திரும்புதல் உங்க சபையில இல்லாட்டி ரிக்கதா ஒரு மனிதரும் ரிக்கந்த ராபாலோ பரலோகம் போய் சேர மாட்டாங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிஷத ராபா லொகேலா சதெல் லெகேலாபா உரிக்கந்த ராபாலோ, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஆத்மாக்காக ரிக்கந்த நான் உங்களை தான் கணக்கு கேட்பேன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த ராபாலோ ரிதர ஷதர் ரெபெக்கேல ரஷபா லோரிகா பாபா துரிபால ரிகா பாபா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆத்மாக்கள் ரிக்கந்த பாவமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னா ரிக்கந்த நான் உங்களை தான் கணக்கு கேட்பேன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த ராபா லோரிகா பாபா, இது முக்கியமா ரிக்கந்த ரைபாலா ரிக்க சபையை நடத்துற பாஸ்டர்ஸ்க்கு என்று கர்த்தர் சொல்றார். ரிஷத ராபாலோ, நிறைய பேர் பாஸ்டர்ஸ் நீங்க பாக்குறீங்க. ரிக்கந்த ராபாலோ, உங்க சபை மக்கள் என்ன பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா, அவங்க ஏதாவது சொன்னா பணம் கொடுக்காம போயிடுவாங்களோ அப்படின்னு பயப்படக்கூடாதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபாலோ, அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா, நான் தான் உங்களை அழைச்சேன். ரிக்கந்த ராபாலோ, நான் உங்க பண தேவைகளை சந்திப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபாலோ காலம் முடிஞ்சிருச்சு. ரிக்கந்த ராபாலோ, இனி வர நாட்கள்ல ரிக்கந்த நான் சபைகள் எல்லாம் பிளஸ் பண்ணுவேன். ரிக்கன் எந்த சபைகள்லாம் என் சித்தபடி இருக்கிறாங்களோ ரிக்கந்த ரெஷக்கே லபே லரி பதல்லிக்கா பாபா துரிக்கந்த ரெபே லரிஷத ராபாலோ ரிக்கா பாபா துரிபா பாபா ரிக்கந்தர், எந்த ஊழியக்காரவங்களாம் என் சித்தபடி வாழ்றீங்களோ ரிக்கந்தர் அவங்க எல்லாருக்கும் பண தேவைகள் சந்திக்கப்படும் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷா பக்கா பாபா துரிக்கபா, காலம் முடிஞ்சிருச்சு. ரிக்கந்த ராபாலோ, நீங்க இனி மக்களை தேடி போக தேவையே இல்லைன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபால, நீங்க கர்த்தருக்காக உண்மையா உழைச்சிங்கன்னா ரிக்கந்த ராபால உங்களை பணம் தேடி வரும். ரிக்கந்த ராபால், நீங்க ஒரு மனிதர்களையும் சார்ந்திருக்க தேவை இல்லைன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபா லோரிக்கந்த ராபால் லோரிக்கபா உரிக்கந்த ராபா, ஒரு குறிப்பிட்ட பாஸ்டர் நான் பார்க்குறேன். உரிக்கந்த ராபா லோரிக்கபா, நீங்க ஒரு நல்ல மினிஸ்ட்ரி வச்சுட்டு இருக்கீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபா, அதுக்குண்டான ரிக்கந்த ராபா லோரிக்கா பாபா ஃப்ளட் கேட்ஸ் ஆஃப் ஹெவன் ரிக்கந்த ராபாலோ அதை நான் ஓப்பன் பண்றேன் உங்களுக்கு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபாலோ ரிக்கந்த ரஷ் அதர் ரெபே லோரிக்கா பாபா, பரலோகத்துல இருக்கிற கதவுகளை நான் திறக்கிறேன் உங்களுக்கு. ரிக்கந்த ராபா லோரிக்கா பாபா ரிக்க, இனிமேல் காசு கொட்டுன்னு உங்க மினிஸ்ட்ரிக்கு வரும் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷபா லோரிக்கந்த ரெபே லரிஷ். ஸோ நம்ம ஜீசஸ்மே பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல ஆரம்பித்த ப்ரீச்சிங் என்னன்னா மன திரும்புதல் பற்றி தான். ஸோ மன திரும்புதல் வந்து ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப முக்கியன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கும் உலகத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. நம்ம கர்த்தர் எப்படி வாழணும்னு நினைக்கிறாரோ அதை நம்ம வாழணும். அதுக்கு தான் நம்ம நிறைய ஜெபம் பண்ணணும், நிறைய ஜெபிக்கணும், நிறைய உபவாசம் பண்ணணும், நிறைய பைபிள் படிக்கும் போது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு தான் வேத வாசிப்பு ரொம்ப முக்கியம். வேத வாசிக்கும் போது நீங்கள் ரொம்ப வேகாலாம் படிக்கக்கூடாது. இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம், ஏன் இந்த காலகட்டத்தில் செஃபேனியா அந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் உரைச்சார், ஏன் எரேமியா அந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் உரைச்சார், ஏன் இந்த மாதிரி நிறைய தீர்க்க தரிசிங்க இருக்காங்க. பழைய ஏற்பாடு காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ப்ராஃபிட்ஸாக இருப்பாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மனம் திரும்புதலுக்காக கர்த்தர்கிட்ட போராடி இருப்பாங்க. கர்த்தாவே அவங்களை மன்னிங்க மன்னிங்க மன்னிங்க. ஆனால் நிறைய இடத்துல வந்து கர்த்தர் மன்னிக்காமலே அழிச்சு போட்டுருப்பார். ஒரு சில இடத்துல மன இறங்குவார். நினைவா மக்கள் பட்டண மக்கள்கிட்ட ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து அவர் மன இறங்கியிருப்பார். ஆனால் ரெண்டாவது வாட்டி வரும்போது அவர் மன இறங்கியிருக்க மாட்டார். ஸோ நம்ம எல்லாத்தையும் வந்து ஆராய்ஞ்சு 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 நம்ம படிக்கணும். அதுக்கு நமக்கு ஹிஸ்ட்ரி ரொம்ப தெரியணும். அதுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஏன் இந்த காலகட்டத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அந்த டைமில் எந்த ராஜா இருந்தாங்க அப்படின்லாம் வந்து நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியும். ஓகே, இதெல்லாம் நல்லா நடந்தது. இன்ஃபேக்ட் இந்த புஸ்தகம் நான் படிக்கும்போது நான் நிறைய புஸ்தகத்தை படித்தேன். இந்த மாதிரி ஒரு உண்மையாகவே ஹிஸ்ட்ரியில் நடந்ததா அப்படின்னு படிக்கும்போது நிறைய இடத்துல என்ன போட்டிருந்தாங்கன்னா இது எல்லாமே சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆயிருக்கு. அதுக்கு தான் நான் சொன்னது. அவங்க இந்த ஆர்கியாலஜிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து
அந்த அந்த ஜாரெல்லாம் எடுக்கும்போது நரபலி வந்து நிறைய பிள்ளைகளை வந்து நரபலி கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் அந்த காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது நிறைய ஆர்காலஜிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க, இது வந்து இந்த மாதிரி நடந்தனால தான் கர்த்தரோட நியாயத்தீர்ப்பு பலமாக இறங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்காலஜிஸ்ட் வந்து இதை ப்ரூவ் பண்ணி சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கு நம்ம நிறைய படிக்கணும். கர்த்தர் சொல்கிறார் ஷதர்ரேபே லோரிக், இனி வர நாட்களில் இருக்க நிறைய படித்தவங்களாம் நான் ஊழியத்துக்கு எடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆயத்தமாக இருங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்கிறார். இஷபால் லோகே ரபா பாபா. கர்த்தரோட உண்மையான முகம் நமக்கு தெரியணும்னா பைபிள் ஒன்று தான் ஒரே வழின்னு என்று கர்த்தர் சொல்றார். இஷதர் ராபாலோரிக்கா பாபா. ஆனால் இந்த பைபிள் நம்ம கிட்ட வரத்துக்கு நிறைய ஊழியக்காரவங்க வந்து தங்களோட ரத்தத்தை சிந்தி நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த பைபிள்லாம் நம்ம கையில் வந்தது. இன்ஃபேக்ட் வந்து 1483 வந்து மார்ட்டின் லூத்தர் பற்றி எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் இந்த ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷனை கொண்டு வந்தது அவர் தான். அவர் இவ்வளோ தூரம் நம்ம வளர்ந்துருக்கோம்னா அவர் அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டப்பட பயங்கரமாக சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய பேர் அவர் எதிர்த்து தான் அவர் வந்தார். அவர் வந்து ரொம்ப பணக்கார ஃபேமிலிலாம் கிடையாது, நார்மல் ஃபேமிலியில் அவர் பிறந்தவர் தான். அவங்க அப்பா வந்து ஒரு சுரங்கத்தில் வேலை செய்ய அந்த மாதிரி ஒரு தொழிலாளி. ஆனால் இவர் வந்து சின்ன வயசுல ரொம்ப ஞானமுள்ள ஒரு பர்சன், பயங்கர படிக்கிற பர்சன். ஸோ இவர் நல்லா படிக்கிறார், நிறைய அந்த ஸ்கூல்ஸ்லலாம் போய் நல்லா அவர் படிக்கிறார், பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருக்கார். படித்து வந்ததுக்கப்புறம் அவர் வந்து டிகிரிலாம் முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து இவர் லா படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. இவருக்கு வந்து அந்த ப்ரிஸ்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் இவங்க அப்பாவோட ஆசைக்காக போய் லா படிக்கிறாரு. லா படிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த டைமில் வந்து ஒரு சிவியரான பிளேக் நோய் அந்த பட்டணத்தை தாக்குது. அப்போ நிறைய பேர் வந்து கொத்தாக மறிக்கிறதை இவர் பார்க்குறாரு. நிறைய சிறு பிள்ளைகளை மறிக்கிறதை இவர் பார்க்குறாரு. அப்போ அவருக்கு பயம் வருது. அப்போ அங்கே ஒரு ஆள் வந்து என்ன சொல்லுவாருன்னா, மனம் திரும்புங்க, தேவராஜ்ய சமீபமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கத்திட்டு போறதே பார்க்கறாரு. இவர் அதையும் பார்க்கறாரு. மக்கள் வந்து அழுகுறாங்க, சிறுபிள்ளைகள்லாம் புதைக்கிறத பார்த்துட்டு ரொம்ப மனம் உடைஞ்சு அவர் வீட்டுக்கு ஓடி வரும்போது என்ன ஆகுதுன்னா பயங்கரமான மழையும் மின்னலும் வருது. இதை பார்த்து அவர் பயப்படுறாரு. பயந்து என்ன ஆகுதுன்னா ஒரு இடத்துல ஒளியிறாரு. அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு. நம்ம திடீர்னு இப்போ மின்னல் தாக்கி நம்ம செத்து போயிட்டா நம்ம எங்கே போவோம், நம்ம ஆத்மா எங்கே போவோம், இப்போ கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள். நம்ம மனம் திரும்பிட்டோமா, யாரோ அவர் ஒரு ஆள் வந்து அவர் கத்துனது வந்து அவர் காதிலே விழுந்துட்டு இருக்கு. ஐயோ மனம் திரும்புங்க தேவராஜ்ய சமீபமா இருக்குன்னு சொல்லிட்டு போனாரே, அவர் யாரு, அவர் ஏன் அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லணும். நம்ம வந்து கடவுள்கிட்ட நம்ம அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் உங்க ஏதாவது பாவம் செஞ்சீங்கன்னா நீங்க பிரிஸ்ட போய் சொன்னாங்கன்னா அவங்க பாவம் மன்னிப்பு தருவாங்க. ஸோ வந்து நம்ம இத்தனை நாள் பாவம் மன்னிப்பு அங்கே கொடுத்தோமே, அப்போ அது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய கேள்விகள் வந்தோன்னே அவர் என்ன பண்றாருன்னா அங்கேயே அவர் வந்து ஜீசஸ்ட டெடிகேட் பண்றாரு. கர்த்தாவே, நான் என்னோட லைஃபை நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன். இந்த டைம்ல வந்து இந்த மின்னல்ட்டேந்து என்னை காப்பாத்திட்டீங்கன்னா என்னோட என்டையர் லைஃப் நான் உங்களுக்காக வந்து நான் வந்து ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே பொருத்தனை பண்ற. அதே மாதிரி அவர் வந்து கர்த்தர் காப்பாத்திடுறாரு. அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு அந்த அளவுக்கு லா படிக்க இஷ்டம் இல்லாதனால அவர் வந்து அந்த லா அந்த இதை வந்து அவர் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அவர் பிரிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் அந்த இதில் போய் ஜாயின் பண்ணிடுறாரு. ஆனால் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அவர் பயங்கர ஞானமாக இருந்ததுனால நிறைய தியாலஜி நிறைய படிக்கிறாரு, நிறைய பேப்பர்ஸ்லாம் அவர் எழுதுறாரு. அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு இடத்துல அவருக்கு பைபிள் கிடைக்குது. அந்த டைம்லலாம் பைபிள் வந்து எல்லா லாங்குவேஜ்லலாம் இருக்காது, மோஸ்ட்டாக லாட்டினில் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும், இல்லாட்டி கிரீக், ஹீப்ரூ இந்த மாதிரி லாங்குவேஜஸ்ல மட்டும் தான் இருக்கும். இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. அவங்க இப்போ புரியுதோ இல்லையோ சபையில் போய் உட்காந்துருப்பாங்க, சர்ச்சில் போய் உட்காருவாங்க. பிரிஸ்டெல்லாம் என்ன பண்ணுவாருன்னா லாட்டின்லேயே வந்து சர்வீஸ் நடத்துவாங்க, லாட்டின்லேயே வந்து படிப்பாங்க. ஸோ மக்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ ஏதாவது பாவம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க மனம் திரும்பல வந்து அங்கே இருக்க பிரிஸ்ட்டை சொல்லுவாங்க, அவங்க வந்து அந்த பாவ மன்னிப்பை கொடுப்பாங்க. அப்புறம் போக போக என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் வந்து இந்த காசை கட்டி பாவம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இது மார்ட்டின் லூத்தர் பார்த்துட்டே இருக்காரு. அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு பைபிள் கிடைக்குது. அவர் சின்ஸ் அந்த டைம்ல பிரிஸ்ட்ல என்ன பண்ணுவாங்க, எல்லா லாங்குவேஜும் படிப்பாங்க, லாட்டின், கிரீக், ஹீப்ரூன்னு சொல்லிட்டு ஒரு 7 லாங்குவேஜஸ் படிப்பாங்க. இவருக்கு நல்லா தெரிஞ்சனால அந்த பைபிளை படிக்க ஆரம்பிக்கிறாரு. பைபிளை படிக்கும்போது அவர் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசியை பற்றி படிக்கிறார். சாமுவேல் வந்து ஜீசஸ் வந்து பேசும்போது அவர் சொல்றாரு, நான் அடியேன், நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கறத பார்க்குறாரு. அதையும் படிக்கிறார். படிக்க அவர் இன்னொரு விஷயத்தை என்ன அனலைஸ் பண்றாருன்னா, மன திரும்புதல் பற்றி அப்படின்னு பார்க்குறாரு.
என்னடா கர்த்தர் வந்து இந்த நியாய தீர்ப்பு முகம் ஒன்று இருக்கு, மன திரும்புதல் பற்றி நிறைய பேசுறாருன்னு சொல்லிட்டு இவர் படிக்க படிக்க அப்போதான் அவருக்கு பயம் வருது. ஐயோ நம்ம பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த மன்னிக்க கூடிய அதிகாரம் இயேசு ஒருத்தருக்கு தான் இருக்குன்னு பைபிளில் சொல்லுது. ஆனால் இப்போ சபைகளில் வந்து அதை பற்றி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மனம் உடைகிறார். ஐயோ மக்களுக்கெல்லாம் சத்தியம் தெரியாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ நிறைய படித்து அவர் என்ன எழுதுறாருன்னா நிறைய தீசிஸ்லாம் எழுதி அதை வந்து போய் சப்மிட் பண்ணுறாரு. அப்போ அங்கே இருக்க சர்ச்லாம் வந்து பயங்கர கோவம் வருது. நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் தான் நீ செய்யணும், நீ இஷ்டத்துக்குலாம் செய்யக்கூடாது அப்படின்னு. அப்போ அவர் ஆர்குமெண்ட்ல இன்வால்வ் ஆகுறாரு. என்ன நீங்க சொல்றீங்க, பைபிள்ல வேற ஒன்று சொல்லியிருக்கு, ஒருத்தன் வந்து பாவம் பண்ணிட்டானா அந்த மன்னிக்க கூட அதிகாரம் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் இருக்கு, நீங்க யார் பாவத்தை மன்னிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க வந்து ஒரு ரெஃபர்மேஷன் கொண்டு வர. பயங்கர ப்ராப்ளம் ஆகுது. பயங்கர ப்ராப்ளம் ஆகி அவர் அரசெல்லாம் பண்றாங்க. அவர் என்ன சொல்றாங்கன்னா, நீ எல்லா பேப்பர்ஸையும் எழுதின எல்லா பேப்பர்ஸையும் நீ கிழிச்சு போட்டுட்டு மறுபடியும் நீ உள்ள வர அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன ஆர்கியூ பண்றாரு, நான் வரமாட்டேன், நான் செத்தாலும் சாவனே தவிர உங்க இஷ்டத்துக்குலாம் என்னால் ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாங்க. அப்போ அவருக்கு ஒரு லெட்டர் வருது, அந்த சபைகள்லேருந்து லெட்டர் அனுப்புறாங்க. லெட்டர் என்ன அனுப்புறாங்களா, நீ மரியாதையா எல்லாத்தையும் நீ எல்லாத்தையும் அழிச்சு போட்டுரு, இல்லாட்டி வந்து உன்னை வந்து நாங்கள் சபையை விட்டு தள்ளி விட்டுருவோம். அது மட்டும் இல்லை, ரெண்டாவது நீ நித்திய ஜீவனே வந்து நீ என்ஜாய் பண்ணாத அளவுக்கு நாங்கள் பண்ணிடுவோம்னு. அப்போ தான் மார்ட்டின் லூத்தருக்கு இன்னும் கோவம் வருது. இவங்க யார் நித்திய ஜீவனை வந்து நான் வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு, மக்களுக்கு இந்த சத்தியம் தெரியணும்னு சொல்லிட்டு அவர் தைரியமாக தெருவில் ப்ரீச் பண்ணுறாரு. ஆனால் அவரோட ப்ரீச்சிங் ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுனால மக்கள்லாம் அவர் ப்ரீச்சிங்கை கேட்க ஓடி வராங்க. ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா லாட்டின்லேயே அவங்க அந்த சர்வீஸ்லாம் கேட்டு அவங்களுக்கு எது சத்தியம்னே தெரியல. ஸோ இவர் ப்ரீச் பண்ண எல்லாரும் அவருக்கு மக்கள் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அவர் வந்து கேஸ்லாம் போடுறாங்க. அந்த கேஸ்லையுமே தைரியமாக ஜட்ஜ்ட்ட ஆர்கியூ பண்ணுறாரு. இல்லை இதுதான் சத்தியம், பைபிளில் இதுதான் இருக்குது, இது தப்பான இதுன்னு சொல்லிட்டு அவர் தைரியமாக ப்ரீச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் தலைமறைவாக ஆயிடுறாரு. அப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த லாட்டினில் இருக்க பைபிளை ஃபுல்லாக ஜெர்மனில் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. அவர் தான் ஆக்சுவலி வந்து ஜெர்மனி, அவர் நல்ல ஜெர்மன் தெரிஞ்சதுனால இந்த சத்தியம்லாம் இந்த ஜெர்மனி மக்களுக்கு போய் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு லாட்டின்லேருந்து அவர் அப்படியே ஜெர்மனில் டிரான்ஸ்லேட் பண்ணி நிறைய பேருக்கு அதை வந்து அவர் சப்ளை பண்றார். அவரை பார்த்து இம்ப்ரெஸ், அவரோட ரைட்டிங், அவர் வந்து நிறைய இது மட்டும் பைபிள் மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணல, நிறைய அவர் வந்து தீசிஸ் எழுதுறாரு. இந்த மாதிரி சத்தியம்லாம் பைபிள் இருக்கு நிறைய எழுதுறாரு. அதை படிச்சுதான் வில்லியம் டிண்டேல் என்ன பண்றாரு, ஓ சத்தியம் இதுதான் சத்தியமான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, பைபிள் அந்த லாட்டின்ல கிரீக்ல இருக்க பைபிள் எல்லாத்தையுமே வந்து அவர் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ இவ்வளோ பேர் வந்து கவர்மெண்ட் எதிர்த்து, இன்ஃபேக்ட் வந்து அந்த டைம் வந்து கவர்மெண்ட்டும் இந்த ஸ்பிரிச்சுவல் சிஸ்டமும் ஒன்னா தான் இருக்கும். நீங்க வந்து ஸ்பிரிச்சுவல் சிஸ்டம் அங்க இருக்க சர்ச்சை நீங்க எதிர்க்கிறதுக்கு எதுக்கு சமானம்னா கவர்மெண்ட்டே எதிர்க்கிறதுக்கு உண்டான சமானம். ஆனா அதெல்லாம் அவங்க பொறுப்படுத்தாம நீ என்ன வேணா பண்ணு, கர்த்தரோட சத்தியம் அந்த மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு அவங்க உயிரை கூட பெருசா நினைக்காம அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. இது நீங்க பாத்தீங்கன்னா ஜீகன் பால் வந்து இங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாரு, வில்லியம் கேரி நார்த் இந்தியாவில் டிரான்ஸ்லேட் பண்ணாரு. அதே மாதிரி ஒவ்வொரு ஊழியக்காரங்க வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்ல, சைனீஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது மற்ற ஒருத்தர், இந்த மாதிரி வந்து அதோனி ராம்ன்றவர் வந்து பர்மீஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாரு. இந்த மாதிரி எல்லாரும் அவங்க உயிரை கொடுத்து தான் இந்த டிரான்ஸ்லேஷன் நமக்கு இப்போ நம்ம சகஜமாக இந்த பைபிள் எடுக்கிறோம்னா ஒவ்வொருத்தவங்க உயிர், ஒவ்வொருத்தரோட பிளட் எல்லாம் பின்னாடி இருக்கு. அதுக்கு நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். ரிக்கந்தல்லா ராஷா கர்த்தர் சொல்றார், ரிக்கந்தார இனி வர நாட்கள் ரொம்ப கொடூரமா இருக்குன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த மனம் திரும்புங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிஷதர் ரெக்கேலா ரஷபாலோரிக் ரிபா தர் ரஷதர் ரபா தரிபா லரிக்கல ரஷபா லொக்கேலா ராபாலாரி பாபா உரிக்கந்தர் ராபாலோரிக்கா பாபா தெரெஸ்ஸத ராபாலோரிக்கா பாபா திராபால் ஒரு குறிப்பிட்ட வாலிபனை நான் பார்க்குறேன். ரிக்கந்த ராபாலோரிக்கா பாபா, நீங்கள் வந்து காலேஜ் படிக்கிறீங்க, ரிக்கந்த ராபாலோரிக்கா பாபா ரிஷத ராபாலோ ஆவியானவர் சொல்கிறார், ரிக்கந்த ராபாலோரிக்கா பாபா இந்த பைபிள் எனக்கு எதுவுமே புரியல, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நீ யோசிக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்கிறார். ரிஷபாலோரிக்கா பா உன்னை நீ தாழ்த்து ரிக்கந்த ராபாலோரிக்கா கீப் பிரேயிங் சேஸ் தி லார்ட் ரிஷத ராபாலோரிக்கா பாபா ரிக்கந்த ராபாலோரிக்கா பா யாரெல்லாம் ரிக்கந்த ராபாலோரிக்கா இந்த பைபிள் படிக்கிற அபிஷேக வேணும்னு வாஞ்சிக்கிறீங்களோ, ரிக்கந்த ராபால் யாராருக்கெல்லாம் ரிக்க அந்த பைபிள் இருக்க சத்தியத்தை தெரியணும்னு நீங்கள் வாஞ்சிக்கிறீங்களோ, ரிக்கந்த ராபாலோ ரிக்காபா யாரெல்லாம் கர்த்தரோட உண்மையான முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, ரிக்கந்த ராபாலோ ரிக்காபா அவங்க எல்லார் மேலேயும் ரிக்கந்த ஒரு விசேஷித்த அபிஷேகம் வருது. ரிஷத ராபாலோ ரிக் ஸ்பெஷல் அனாயிண்டிங் ஃப்ரம் ஹெவன் சேஸ் த லார்ட் ரிக்கந்த ரஷத ராபாலோ ரிக்காபா பாபா திராபாலோ ரிக்காபா
ரிக்கந்த ராபா நிறைய பேர் மேலே ரிக்கந்த இந்த பைபிள் வாசிக்கிற அபிஷேகம் வருது. ரிக்கந்த ராபாலோ ரிக்கா பாபா ரிக்கந்த ராபால் பைபிள் வாசிக்கிற அபிஷேகம் ரிக்கா பாபா பைபிள் வாசிக்கிற அபிஷேகம் ரிஷத ராபாலோ ரிக்காபா. இனிமேல் ரிக்கந்த பைபிள் உங்களுக்கு வேற மாதிரி புரியும் என்று ஆவியானவர் சொல்கிறார். ரிஷத ராபாலோ ரிக்கா பாபா திரசத ரெபே தரிசத லெக்கெல ராபா காலம் இனி செல்லாதுன்னு என்று ஆவியானவர் சொல்கிறார். ரிஷத அதி சீக்கிரத்தில் வருவேன் ரிக்கந்த நியாயத்திற்பின் கர்த்தரா வருவேன் என்று ஆவியானவர் சொல்கிறார். ரிஷத ராபா கெல பாலா பாபா துரிகா ராபா லோரிகா பாபா இது கடைசி காலம் என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷதர் ராபாலோரி யோவேல் 2:28 வசனம் ரிகந்தர் யோவேல் 2:28 ரிகந்தர் ராபாலோரி யோவேல் 2:28 ரிஷதர் ரெக்கே பாலர் பால ஷபா லோகே பாபா பாபா துரி பாபா பாபா அந்த வசனம் நிறைய பேர் மேல வரதை நான் பார்க்குறேன். ரிஷதர் ராபாலோரிக்கா பாபா பாபா திராபா பெற்றுக்கொள்ளுங்கள் ரிக்கா பாபா ரஷதர் ராபாலோரிக்கா பாபா பெற்றுக்கொள்ளுங்கள் ரிகந்தர் ராபாலோரிக்கா பாபா பெற்றுக்கொள்ளுங்கள் ஒரு புது மகிமையை ரிகந்தர் ராபாலோரிக்கா பா ரிக்க ஹெவன்லி கிஃப்ட்ஸ் ரிகந்தர்ரா ஒரு சில பேர் மேலே ஹெவன்லி கிஃப்ட்ஸ் வரதை நான் பார்க்குறேன். ரிஷதர் ராபாலு சொப்பன தரிசனம் பார்க்குற அபிஷேகம் ரிக்கா பாபா சொப்பன தரிசனம் பார்க்குற அபிஷேகம் ரிக்கா பாபா சொப்பன தரிசனம் பார்க்குற அபிஷேகம் ரிக்கா நிறைய வாலிபர்களுக்கு வரதை நான் பார்க்குறேன். ரிஷபா லோரிக்கா பாபா ரிகந்தர் ராபாலு நிறைய பேர் ரிகந்தர் ஜெஃபேனியா மாதிரி எழும்ப போறீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷபா லுக்கேலா ரஷா பாபா துரிபா பாபா துனெக்கே ரசத லெக்கேலா பாபா துரிபாலா ரஷத ராபாலோரிக்கா பாபா ஊரக்கந்தர் ராபாலோரி யாராலும் உங்களை ஒப்பு கொடுத்து அழுவுறீங்களோ ரிக்கந்தம் பாவத்தை அறிக்கை எடுங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷதர் ராபாலோரி பாவத்தை அறிக்கை எடுங்க ரிக்கந்தர் ராபாலோரி யார் யாரெல்லாம் பாவத்தை அறிக்கைட்டு அழுவுறீங்களோ ரிக்கந்தர் ராபாலோரிக்கா பாபா ரிஷதர் ராபாலோரிக்கா பாபா ரிக்கந்தர் ராபாலோரிக்கா பாபா ஜீசஸ் உங்களுக்கு இப்போ ஃபர்கிவ் பண்ணுவார். ரிஷதர் ராபாலோர பரஷதர் ரேபேல் ரிக்கா பாபா திராபாலோரிக்கம் ஜீசஸ் வில் ஃபர்கிவ் யூ ரைட் நவ் ரிக்கா பாபா இனி இந்த பாவத்தை செய்யாதீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ராபாலோரிக்கம் துணிகர பாவம் காணப்படுது ரிக்கந்த ஒரு சில வாலிபர்கள் மேல துணிகர பாவம் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா இனி நான் சகித்து கொள்ள மாட்டேன் ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கபா நீங்க மனம் திரும்பாட்டி ரிக்கந்தர் ராபா என்னோட கொடூரமான முகத்தை நீங்க பாப்பீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கபா நான் பச்சாபாதமே பார்க்காத தேவன் ரிக்கந்தர் தப்புன்னா தப்பு ரிஷதர் ராபால் ரைட்டுன்னா ரைட்டு ரிக்கந்தர் ராபால் நீங்க சித்தப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் கொட்டும் ரிக்கந்தர் ராபால் என் சித்தமே இல்லாம உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ்ந்து துணிகர பாவத்தில் ஈடுபட்டீங்கன்னா ரிக்கந்தர் ராபா உங்களுக்கு ஐயோன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷதர் ரேக்கேலா ராபாபா உரிதர் ராபாலோ ரிக்கா பாபா திரசதர் ரெக்கேல சகேல ராபாலோ ரிக்கா பா துரக்கல ஷபாலோ ரிக்கா ரிப்பன் ரிக்கா பாபா மனம் திரும்புங்க என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷதர் ராபாலோ ரிக்கா பாபா ரிக்கந்த பரலோக ராஜ்ய சமீபமா இருக்குன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிஷபாலோ ரிக்கா பாபா. In Jesus' name I pray. Amen. Thank you, Jesus.